அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றினீர்களா? 2021 ஆண்டு 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. நம்ம கிராமத்துல ஏரி குளம் குட்டை அங்க எல்லாம் வேலை பணி நடக்கும். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களாமா? 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தினாங்க, அதுவும் உயர்த்தல. 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்தினாங்களா? செய்யல. அதோட இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 100 ரூபாய் கேஸ் மானியம் கொடுப்பதா சொன்னாங்க. கொடுத்தாங்களா? ஒவ்வொரு குடும்பத்திற்கு கூடுதலா 1 கிலோ சக்கரை ரேஷன் கடையில் கொடுப்பதா சொன்னாங்க. கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? அது மட்டும் இல்ல, நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில கடன் வாங்கினாங்க, கடனை கட்டாங்களா? அந்த கடன் ரத்து பண்ணாங்களா? ஆக ஒண்ணுமே செய்யல. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு. எல்லாம் பெண்கள் நிறைய வந்து அமர்ந்திருக்கிறீங்க, சிந்திச்சு பாருங்க. ஏதோ இவருடைய அப்பா ட்ரஸ்டில் இருந்து மாதந்தோறும் குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் கொடுப்பது மாதிரி பேசிட்டு இருக்காரு. அரசாங்க பணத்திலிருந்து கொடுக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க சொந்த பணத்தை கொடுக்கல. திரு ஸ்டாலின் குடும்பத்திற்கு மட்டும் 8000 கோடிக்கு மேல ட்ரஸ்ட்ல பணம் இருக்குது. இந்த பணம் எல்லாம் எப்படி வந்தது? இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரா? சிந்திச்சு பாருங்க.